ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஹார்ட்லி வெல்கம். இது ஒரு பெங்களூர்ல நடந்த உண்மையான சம்பவங்களின் ஆதரவை கொண்டு பேஸ் பண்ணி பண்ற படம் இது. இது வந்து தமிழே பண்றதுக்காக டிசைட் பண்ணோம். என்னன்னா, இது வந்து பெங்களூர்ல தமிழ் ஏரியால நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி பண்ணோம். அதுக்காக தமிழ் தான் சூட்டபிள் இதுன்னுட்டு அதுக்காக ஸ்ட்ரைட்டாகவே தமிழையே பண்ணோம். உங்களை எல்லாரும் பிளெஸிங்ஸ் நம்ம டீம் மேலே இருக்கணும்னு இது பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணி நான் இது பண்ணுவேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் மீடியா பத்திரிகை இணையதள நபர்களுக்கு வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். அறியாமை இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைச்சிருக்கேன். 6 பாடல்கள், 3 மெலோடி, 3 குத்து சாங் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பாடினவங்க எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த படத்தை ஷேரன் குரூப்ஸ் ராஜ் சாருக்கு அண்ட் லாலி சாருக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எல்லாரும் மேலே நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் எங்கள் குடும்பத்துக்கும். இந்த படத்துக்கு வந்து இப்போ மெயினாக நீங்கள் நான் மொத்தம் 6 பாட்டு எழுதியிருக்கேன் சொன்னேன். பட் இதில் 2 பாட்டு தெய்வ சகாயம் அப்படின்றவர் வந்து மறைஞ்சிட்டார். அவர் இப்போ இல்லை. அவரோட சில வரிகள் அது வந்து 2 பாட்டில், அதாவது தேடாமல் தேடு ஒன்று அப்படின்ற ஒரு ஃபோக் சாங்கும் பிறப்பின்றி என்ற சாங்லையும் அவரோட வேர்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அவர் இப்போ இல்லை, நம்ம கூட மறைஞ்சிட்டாரு. அவருக்கு நீங்கள் எல்லாம் கை தட்டணும். அது அவரை போய் சேரும். கண்டிப்பாக அவர் வந்து ஆத்மா இங்கே கண்டிப்பாக அதை பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பெருமையாக எடுக்கார் அவர். அண்ட் நெக்ஸ்ட்டு இங்கே இப்போ இந்த அறியாமை டீம் இப்போ பார்க்குறோம். பட் இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் முன்னாடியே இது வந்து பூஜை போட்ட படம். அது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அண்ட் இப்போ அதை தடுத்து இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. அது நம்ம யார் பண்ணால் எதுக்கு பண்ணால் அப்படிலாம் நம்ம பேச வேண்டாம், அதை பற்றி பேச வரல. பட் அந்த தவறு இனிமேல் யாரை பண்ண வேண்டாம். பட் இவங்க வந்து அதை மீறி அவங்கள பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்காம, நான் கேட்டேன், நிறைய வருத்தப்பட்ட கேட்டது, அவங்கள பழிவாங்கன்னு நினைக்காம இங்கே நின்று இப்போ சாதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எல்லாம் கை தட்டணும். அவங்கள வந்து பழி வாங்கிட்டாங்க. இது பழி வாங்குறது கிடையாது, நான் நின்று காட்டுவேன் அப்படின்னு ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதனால் இது நல்ல படமா கெட்ட படமா அதில் விட்டலாம். நல்ல மனம் கொண்ட நல்ல மனிதர்கள் எடுத்த ஒரு நல்ல படம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த அறியாமை படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணமே எங்கள் டைரக்டர் லாலி தான். இந்த கதையை வந்து நாங்கள் மியூசிக் டைரக்டர் சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பூஜை போட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து 13 வருஷமாக நாங்கள் 2 பேருமே இந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். உண்மையான கதைன்றனால எந்த இடத்துலையும் தப்பாக போயிடக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்கும் இன்னொருத்தரோட மனசு நோவக்கூடாதுன்ற பாயிண்டில் மட்டும் எங்கள் டைரக்டர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதுக்காகவே நாங்கள் இது வேற ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய படத்தை கூட நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். அது இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, டைரக்டர் பற்றி சொல்லியே சொல்லணும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர்ஸ் வந்து ஆக்ஷன்னு கட்டு சொல்லி தான் நடிப்போம். ஆனால் நம்ம டைரக்டர் ஆக்ஷன் மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுவார். ஸ்பாட்டில் வந்துட்டு அவர் கட்டு சொல்லுவார், நாங்கள் பாட்டு நடிச்சுட்டே இருப்போம். அவர் கேமரா ஷிஃப்ட் பண்ணிட்டு வர அதுக்குள்ள சீனை முடிச்சுட்டு அந்த அளவுக்கு எங்களை ஒரு ஃப்ரீயாக எந்த இடத்துலையும் வந்து அவர் ஒரு டைரக்டர்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக எங்ககிட்ட ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ரொம்ப நல்ல ஒரு படமாக எங்களுக்காக கொடுத்துருக்காரு. அப்புறம் இன்னைக்கு இந்த மேடையோடைய ஹீரோ நம்ம திவாகர் சார், மியூசிக் டைரக்டர், அவர் கொடுத்துருக்கிற அந்த 6 சாங்கு. இப்போ இந்த சாங் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஆடியோவில் முழுசாக கேட்கும்போது தெரிஞ்சிருக்கோம். நம்ம ராஜா சார் பீரியடில் கேட்ட அதே மெலோடியை இன்னைக்கு திவாகர் சாரோடைய மியூசிக்கில் நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை நாங்கள் மே மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படம் வெளிவர நாளில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாம் என்னை ஆசீர்வதிச்சு இந்த படத்தை ஒரு நல்ல படமாக கொடுக்கறதுக்காக எங்களை வாழ்த்துங்க. தேங்க்யூ. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என் உயிரில் மேலான இரத்தமான ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய உடன்புற சகோதரர் விஜய் முரளி அவர்களே, மற்றும் புரோஹித் அண்ணன் அவர்களே, அப்புறம் திரு மனோஜ்குமார் அவர்களே, மற்றும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கும் இளம் கதாநாயகன் அவர்களே, மற்றும் இசையமைப்பாளர்
டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி படமாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கும் மேலாக என்னுடைய 2 கண்களாக பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறியாமைன்ற இந்த ஒரு படம் என்னை வர சொன்னாங்க. அப்போ டைரக்டரும் ஹீரோ என்னை வந்து சந்திச்சாங்க. நான் பார்த்துட்டு யார் ஹீரோ அப்படின்னா நான் தான்னாரு. அப்படி ஒரு 8 நேரம் பார்த்தேன். அப்போ உள்ள திரும்பி பார்த்தோன்னா ஹீரோயின் போட்டோலாம் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். ரொம்ப டயர்டாக இருந்தேன். இங்கே வந்து அந்த சாங்கை பார்த்தோன்னா ரொம்ப அப்புறம் சால்வா படமா கேட்டேன். தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானா? ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் முன்னாடி உட்காந்துருக்காரு. சும்மா பூந்து விளையாண்டார். அவர் போட்ட படத்தை இதிலே காலி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஹீரோனையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே கிடைக்காம போயிட்டாங்க லத்திகா படத்துல. அப்பெல்லாம் நான் ஹீரோயின் தெரியல, யாருமே வரல. என்னடா இவர்கிட்ட போய் எப்படி நடிக்கிறது, புது ஆளு இவர்கிட்டலாம் நடிக்கலாமான்னு சொல்லி ரொம்ப அச்சப்பட்டாங்க. சரி இவர் புது நடிகை தான் வரல, சரி பழைய நடிகை போய் கேட்கலான்னு வாணி விசாரணை கேட்டேன். ஐயா இவர்கிட்டலாம் நடிக்க மாட்டேன். சரி சங்க விட்ட கேட்டால் அதுவும் முடியாது. அப்போ யார் தான் நம்ம கூட நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் இதே மாதிரி பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணை வர வச்சு அந்த லத்தியா படத்தை நடித்தேன். அதுக்கப்புறம் அந்த படம் 220 நாள் நீங்கள் ஓட்டி விட்டீங்க, ஓடிச்சு. அப்புறம் ஆனந்த் தொலைல வாணி விஸ்வநாத்தே வந்தாங்க. நான் நடிக்கிறேன் சார்னாங்க. அடுத்த படம் எப்பயும் கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ன நான் வயசுக்கு வரல, இப்போ சின்ன பையன். இந்த மாதிரி அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தயாரிப்பாளங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் புதுசாக சொல்லணும்னு இல்லை. பட் இந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ப்ரொடியூசர் சொல்லிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஆர்வத்தில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சிக்கு அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மற்றும் இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நெஞ்சார மனதாட என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய ரசிகர்கள்லாம் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக தரணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். நான் நிறைய பேசினா உடனே நாளை காலை தஞ்சில் பெருசாக வந்துடும். அதனால நான் ரொம்ப பேச விரும்பல. என்ன பேச அழைத்த என்னுடைய இனிய நண்பர் சகோதரர் விஜயமுரளி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம், நன்றி. இப்போ நீ அறியாமை படம் பார்த்தீங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் நானும் 4-5 படம் தயாரிச்சிருக்கேன். இந்த மாதிரி எந்த பொண்ணு கூட டூயட் பண்ணதில்லை. ஆனால் இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா புகுந்து விளையாண்டார். சரி அடுத்தவன்கிட்ட போய் சான்ஸ் கேட்டால் எவனும் தரமாட்டான், வில்லனை தான் கொடுப்பான்னு நினச்சி அவரே ஹீரோவாகி இந்த படத்தில் வந்து கதாநாயகி கூட பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் எல்லாம் பார்க்கும் போதே தெரிஞ்சது, விசில் சத்தமும் கைத்தட்டலும் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அதுக்காக வேண்டிய அவருக்கு ரசிகர் மன்றம் உருவாகிறன்னு நினைக்கிறேன். முதல் படத்திலேயே அவரோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டாருக்கு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த கதாநாயகிக்கு முதல்ல நன்றி. அதே மாதிரி படத்தோட டைரக்டர்னு பார்த்தோம்னா ஏதோ வாலி, கவிஞர் வாலி தான் இறந்துட்டாரு. அவர் எப்படி டைரக்ட் பண்ணுவார்னு பார்த்தா இவர் பேரு லாலி. ஒரு நல்ல கூட்டணி இது. அதே மாதிரி இசையமைப்பாளர் திவாகர். இவர் ஏற்கனவே வந்து அஞ்சா கூட்டம்னு ஒரு படத்துக்கு நல்ல பிரமாதமாக பாட்டெல்லாம் போட்டிருந்தாரு, மியூசிக் அவரே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அம்பேல் ஜூட்னு ஒரு படமும் இவரோட இசையில் வந்த படம் தான். இப்போ 3வது படமாக இந்த படம் வந்திருக்குது. ஸோ வளர்ந்து வரும் இந்த இசைக்கலைஞனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ட்ரெய்லர் ஆடியோ போகிறதுக்கு முன்னால் தன்னுடைய சக கலைஞர்கள் யாராவது இதில் பாடினாங்க, பங்கெடுத்துக்கிட்டாங்கிறத முதல் ஸ்டேஜில் காமிச்சு. ஏன்னா நான் இவங்களோட எல்லாம் பார்த்து பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடியதை நான் இவங்களோட பங்கெடுத்துட்டு இருக்கேன்னா இந்த தமிழ் திருநாளில் முதல்ல அவங்களுக்கு மேடையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேணும்னு நினைச்ச அந்த இசையமைப்பாளருக்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் அங்கீகாரம் முக்கியம். அந்த அங்கீகாரத்தை முதல்ல இந்த மேடை ஏற்றினார் அவர் சாயுதுனா. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாடல் போட்டாங்க. மற்ற சொன்னது மாதிரி இன்னும் வயசுக்கு வராத பவர் ஸ்டார் சொன்னது மாதிரி அவர் தான் சொன்னார் இன்னும் வயசுக்கு வரலன்னு. பாட்டில் சில விஷயங்கள் அப்படி அழகா சரி அந்த பொண்ணு தான் லிரிக் அழகா இசையமைப்பாளர் போட்டு கொடுத்தாரு. பளிங்கு சிலையை போல் இருக்கக்கூடிய என்ன உன் கழுகு கண்ணால் பார்த்து கவர்ந்துருப்பாடா, ரைட், வரிகள் நல்லா இருக்கு, ரைட்டு. இடையில அந்த திராட்சை பழம் என்ன பண்ணுச்சு, என்ன டிராவல், ஐயோ அந்த கேமராமேன் திராட்சை பழப்பட்ட அவஸ்தை இருக்கே. கேமராமேன் எங்கெங்க தான் டிராவல் பண்ண விடுவீங்க, எங்க என்ன பண்ணுவீங்க. திராட்சை பழம் ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னா அதுக்கு உயிர் இருந்தால் ரொம்ப அழகான நேர்த்தியான படப்பிடிப்பு அழகா இருந்தது. இந்த அறியாமை படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இந்த படக்குழு எல்லாருமே பெங்களூர்காரங்க தான் நினைக்கிறேன். நான்
இந்த படத்தோட ஹீரோ ராஜி ப்ரொடியூசர். அவர் வந்து ஏற்கனவே நம்ம பொன்னம்பலம் படத்தில் பட்டேக்கிழவு படத்தில் ஹீரோவை நடித்தவர்னு நினைக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் சொன்ன மாதிரி பட்டே கிளப்பி இருக்காரு. எல்லாருமே குறிப்பிட்டு பொறாமப்பட்டு பேசுகிற அளவுக்கு அழகாக அந்த பாடல் காட்சியெலாம் நடிச்சிருக்காரு. இந்த படம் நல்லபடியாக வரணும். மியூசிக் டைரக்டர் பாட்டெலாம் நல்லாயிருக்கு, எல்லா டியூனுமே நல்லாயிருக்கு, பாடல்கள்லாம் உண்மையிலேயே நல்லாயிருக்கு. தைரியமாக வெளியே நின்று பாட வைக்கிறாருன்னா பாடல் நல்லா இருந்தால் தான் பாட வைக்க முடியும். உண்மையிலேயே அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பாடல் நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு, அவர் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, படமும் நல்லா இருக்குது. ஹீரோயினி பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு ஒத்து வச்சுருக்காங்க. இந்த படம் எல்லா வகையிலையும் தேட்டரில் கூட்டம் வர அளவுக்கு அந்த காட்சி பெரிய அளவுக்கு உதவி செய்யும்னு நினைக்கிறேன். இங்கே இவ்வளோ கும்பலாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே தேட்டருக்கு வந்து அந்த படத்தை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கு என்னை பேச எடுத்துக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பத்தில் வந்து அது சொன்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தால் கூட மியூசிக் டைரக்டர் செஞ்சது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம். அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். என்னன்னா, ஒரு திரைத்துறையில் ஒரு பொசிஷனுக்கு வர்றது மிகப்பெரிய சிரமம். அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து தன்னோட சார்ந்தவங்களை வந்து நம்ம அரங்கேற்றி அவங்களுடைய திறமை மக்கள் மத்திய இதையே வந்து அவர் வந்து இதில் த்ரோ பண்ணார். அப்படியே பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அடையாளம் இப்போ வந்து இந்த பாட்டை பாடினது யார், எத்தனை பேர் மேடைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய டெக்னீஷியனும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் மிகப்பெரிய கதாநாயகர்களும் அனைவரும் இதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மிகப்பெரிய கதாநாயகர்களாகட்டும் மிகப்பெரிய டைரக்டர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் மேடையில் வந்தாங்க. அவங்களுக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தலை. இப்போ அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு அட்மாஸ்பியர் சிறப்பாக வந்திருக்கு. இவர் அறிமுகப்படுத்த அந்த விஷயத்தை உயிரினும் மேலான நண்பர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் இது அழகாக வந்து மக்களுக்கு காட்டுவாங்க. இந்த வாய்ஸ் இந்த அம்மா அது அப்படின்னு கேட்கும்பொழுதே அந்த உருவத்தையும் அவங்க பார்த்துடுறாங்க. அது மிக சிறப்பாக இந்த விழாவில் இருந்தது. மேலும் புது எண்ணங்கள் கொண்டவங்களை வந்து இந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறது மிகச்சிறப்பு. கிறிஸ்துராஜ் நீங்கள் தானே, அப்படி தானே? ஏன்னா சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அவர் மிக தைரியமாக அழகாக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி 13 வருஷமாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உண்மையாக இருந்தால் உண்மை தானே சார்? ஓகே. அடுத்தது வந்து அந்த டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்து அந்த நண்பருடன் மிகச்சிறப்பாக தமிழ் படத்தை வந்து பண்ணணுங்கிற ஆம்பிஷனோட இங்கே வந்து இங்கே இருக்கிற இளம் கலைஞர்களை வந்து வாழ்த்த வந்திருக்கிற அவருக்கு மிக ஒரு நல்ல தேங்க்ஸு. இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை எனக்கு அமைத்தமைக்கு, எனக்கு அளித்தமைக்கு இந்த குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.